என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரித்யங்கரா உன்னை தன்னுடைய பிள்ளையாக நினைப்பதனால் மட்டுமே இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய உடன் பிறந்த உறவு ஒன்று மிகப்பெரிய பிரச்சனைக்குள் சிக்கி தவிக்கிறது. என்னவென்று யாரிடமும் சொல்ல முடியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனையிலிருந்து உன் உடன் பிறந்த உறவை உன்னால் மட்டுமே காப்பாற்ற முடியும். அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் வரும் பொழுதும், ஒவ்வொரு ஆபத்துகளாக உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நீ எப்பொழுதும் அதிலிருந்து சுதாரித்து கொள்கின்றாய். உனக்கென உன் அம்மா நான் இருப்பதை உணர்ந்து எதையும் நீ எப்படியும் எதிர்கொள்ள துணிந்து விடுகின்றாய். உன்னை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற துன்பங்கள் அத்தனையும் உனக்கு எப்பேற்பட்ட நல்ல நிலையை கொடுக்கிறது என்பதனையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்கின்றாய். எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் பல நன்மைகளை இனிமேல் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்திற்குள் உன்னை தள்ளி சென்று கொண்டிருக்கின்றது. இப்படியாக வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றத்தையும் நோக்கி நீ பயணம் செய்யும் பொழுது உன்னுடைய உடன் பிறந்த உறவோ தன் வாழ்க்கையில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. எத்தனையோ முறை எத்தனையோ உதவிகளை நீ செய்திருக்கின்றாய். ஆனாலும் உன் மீது எந்த வகையிலும் நன்றி செலுத்தியது கிடையாது அந்த உறவு. இருந்தாலும் என் பிள்ளை, தன்னுடைய உடன் பிறந்த உறவாயிற்றே, அவர்களை நாம் விட்டுவிட முடியாது என்று சொல்லி பல முறை பல உதவிகளை நீ செய்து கொடுத்திருக்கின்றாய். இந்த நிலை உன் வாழ்க்கையில் இப்பொழுது மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். உன்னை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சற்று புரிந்து கொண்டால் இதிலிருந்து நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதும் உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பதும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டத்தோடு கஷ்டமாக இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை என் பிள்ளை எதிர்த்து சமாளிக்க நீ தொடங்கி இருக்கிறாயல்லவா? எத்தனையோ இன்னல்களை கடந்து இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு பல நன்மைகளை நீ செய்திருக்கிறாயல்லவா? சுற்றி இருக்கின்றவர்களுக்கே இத்தனை நன்மைகளை நீ செய்ய துணியும் பொழுது உன்னுடன் பிறந்த உறவுக்கு நிச்சயமாக உன்னால் மிகப்பெரிய உதவிகளை செய்திட முடியும். நிச்சயமாக உன்னால் பல மாற்றங்களை அவர்களுக்கு கொடுக்க முடியும். எத்தனையோ இடர்களை தாண்டி எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளுக்கு விடை தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறார்கள். பேசுகின்றவர்களை எல்லாம் நல்லவர்கள் என்று நினைப்பதும், யார் என்ன வார்த்தை சொன்னாலும் அதை உண்மை என்று நம்பிவிடுவதும் தான் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. யாரிடத்திலும் எதையுமே சொல்லிவிடுகிறார்கள். வெளிப்படையாக தனக்குள் எந்த ரகசியமும் மறைத்து வைக்க தெரியவில்லை. யாராவது ஒரு விஷயத்தை இவர்களிடத்தில் சொல்லச் சொன்னால் கொஞ்சம் அக்கறையோடும் அன்போடும் பேசிவிட்டால் அத்தனையையும் இவர்கள் அவர்களிடத்தில் ஒப்பித்து விடுகிறார்கள். என் குழந்தையே, இவர்கள் செய்கின்ற விஷயம் தவறாக இருக்கலாம். ஆனால் இதை தவறு என்று அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. ஏற்கனவே இவர்கள் செய்த சிறு சிறு தவறுகளினால் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருமே இவர்களை ஒதுக்கித்தான் வைத்திருக்கிறார்கள். எல்லோருமே கொஞ்சம் இடைவெளி விட்டுத்தான் இவர்களை என்னவென்று திரும்பி பார்க்கிறார்கள். தவறுகளை ஒருவர் செய்துவிட்டார்கள் என்பதற்காக அவர்களை ஒதுக்கி வைப்பதனால் மட்டுமே அவர்களை திருத்திவிட முடியுமா என்ன? எவ்வளவோ இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை காக்க நம்மோடு இருப்பவர்கள் உடன் வருவார்கள் என்பது ஒரு நம்பிக்கையாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. ஆனால்
எப்பொழுது வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் அவர்களால் சாதிக்க முடியவில்லையோ, எப்பொழுது எல்லாம் தான் செய்கின்ற செயலுக்கு தனக்கு யாருமே துணையில்லை என்று நினைத்தார்களோ, அப்பொழுது இந்த வாழ்க்கை அவர்களை தனிமைப்படுத்தி விட்டது. யார் தன்னிடத்தில் ஆறுதலாக பேசினாலும் அவர்களை நம்பி அவர்கள் பின்னாலேயே சென்று விடுகின்றார்கள். பேசுவதற்கு ஒரு துணை கிடைத்தால் போதும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவர்களினுடைய இந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்களை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொள்ள சிலர் முன்வருகின்றார்கள். இதையும் உணராமல் இவர்கள் என்னவோ இவர்களின் மீது உண்மையான அன்பு செலுத்துகிறார்கள் என்று நினைத்து கொண்டு மேலும் மேலும் பல துன்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த உறவு. உன் உடன் பிறந்த உறவு ஒரு ஆபத்தில் சிக்கி தவிக்கிறது என்று உன் பிரத்யங்கரா சொன்னதற்கான காரணம் இப்பொழுதாவது புரிகின்றதா? யாரெல்லாம் தன்னை தன் தேவைக்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் உன் உடன் பிறந்த உறவு அங்கே சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இனிமேலும் இது அவர்களுக்கு மட்டும் ஆபத்து அல்ல, உன்னுடைய குடும்பத்திற்கும் சேர்த்துதான் மிக பெரிய ஆபத்தை கொடுக்கும். இவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் குடும்பத்தை சார்ந்ததும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் சார்ந்ததாகவும் இருக்கின்றது. இதையெல்லாம் இவர்களிடத்திலிருந்து என்னவென்று தெரிந்து கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். உன் குடும்பத்தை பார்த்து ஏளனம் செய்வதற்கு அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பாக அதனை பயன்படுத்தி கொள்கிறார்கள். என்ன நடந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நாம் நிலையான ஒரு எண்ணத்தை நோக்கி இந்த வாழ்க்கையில் பயணம் செய்ய வேண்டும். நிலையான ஒரு விஷயம் உனக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை இது போன்ற விஷயங்களை எப்பொழுதுமே உனக்கு நான் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். எப்பொழுதும் உனக்கு இதையெல்லாம் நான் எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொள்கின்றாயோ, எந்த விஷயங்களை எல்லாம் சிந்தித்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, அதையெல்லாம் நீ கடந்து வந்து விடு. உன்னுடைய உடன் பிறந்த உறவு அங்கே தேவையில்லாதவர்களிடத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றது. பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் தாங்கிக் கொண்டு யாரும் தனக்கு ஆதரவுக்கில்லை என்று சொல்லி வெளியில் சொல்ல முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையை இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டால் இனி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நிச்சயமாக கடந்து வர முடியும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் யோசிக்கின்ற நேரம் இவர்களினுடைய நிலைமை என்னவென்றும் சற்று சிந்தித்திருந்தால் அன்றே இவர்களை மீட்டெடுத்திருக்கலாம். அன்பாக பேசுவதற்கும் தன்னுடைய கஷ்டங்களை என்னவென்று பகிர்ந்து கொள்வதற்கும் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்வதற்கும் இவர் யாரும் தனக்கு நேரம் ஒதுக்கவில்லையே என்று யோசித்து யோசித்தே மனக்குழப்பத்திலேயே இருந்த பொழுது இவர்களை பயன்படுத்தி கொள்கின்றவர்கள் மேலும் மேலும் இவர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சிகளை செய்து உன்னுடன் பிறந்த உறவை பலகீனப்படுத்தி விட்டார்கள். அவர்களும் இவர்கள்தானே நமக்கு ஆதரவு என்று நினைத்து அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் தலையசைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுதாவது இவர்களை இதிலிருந்து நீ மீட்டெடுக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று அவர்களை தேடி வருகின்றது. இவர்களை அதனுள் சிக்க வைக்க பல சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீ நினைக்கலாம், அம்மா அவர்களாக தேடிச் சென்றது தானே, நாம் என்ன செய்ய முடியும், அவர்கள் என்ன சிறு பிள்ளையா, இது கூட தெரியாமல் தான் இருக்கிறார்களா என்று. எவ்வளவுதான் யாரிடத்தில் சென்று சேர்ந்தாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்களின் இரத்த உறவுகள் நாங்கள்தான் அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்ப்பார்கள் என்று நீ சொல்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனால் இவர்களுக்கு இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. யார் என்ன சொன்னாலும் அதை நம்பும் பொழுது இதையும் அவர்கள் நம்புகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டு நிச்சயமாக தெளிவில் இருந்து விட்டால் யாருக்கும் எந்த விதத்திலும் ஆபத்துக்கள் வருவதை உன்னால் தடுத்து நிறுத்த முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல தெளிவினை உன்னால் கொடுக்க முடியும். யாரும் இங்கே எதையெல்லாம் எண்ணி வருத்தப்படுகிறார்கள், யார் இங்கே எதை நினைத்து வேதனைப்படுகிறார்கள் என்று சிந்தித்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான புரிதல்களோடு நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கும் பல நன்மைகள் இந்த இடத்தில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும். இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடன் பிறந்த உறவை பயன்படுத்தி உன் குடும்பத்திற்கு இவர்கள் கொடுக்க நினைக்கின்ற அவமானங்கள் என்பதனை எல்லாம் தெரிந்து அதிலிருந்து எப்படியாவது மீண்டு வருவதற்கு நீ முயற்சிகள் செய்ய வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது உனக்கு எந்த அளவில் புரிதலில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நான் சொல்கின்ற வார்த்தைகளிலும் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எண்ணி எண்ணி இங்கு வருத்தப்பட யாருக்கும் நேரமில்லை. மற்றவர்களை பற்றி சிந்திக்க யாருக்கும் இங்கு எந்த வகையிலும் எண்ணங்களும் இல்லை. அதனால் உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் நீதான் சிந்திக்க வேண்டும். உன்னோடு இருக்கின்ற ஒரு உறவு மற்றவர்களின் மத்தியில் அவமானப்பட துடிக்கிறது என்றால் அதை தடுத்து நிறுத்தி அவர்களை நல்வழிப்படுத்தி விடுவது நல்லது. ஒன்றுமே இல்லை, இவர்களுக்கு குறைந்தபட்சம் அன்பினை மட்டும் கொடுத்தால் போதும், குறைந்தபட்சம் சந்தோஷத்தை மட்டும் கொடுத்தால் போதும். இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு, அதாவது இவர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தால் போதும், உன்னையே சுற்றி சுற்றி வருவார்கள். உன்னை விட்டால் வேறு யாரும் தனக்கில்லை என்று சொல்லி பெருமைப்பட்டு கொள்வார்கள். இவ்வளவுதான் உன்னுடைய உடன் பிறந்த உறவினுடைய மனது. இவர்களினுடைய இலகிய மனதை எல்லோரும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்தது போல மீண்டும் ஒரு வாய்ப்பினை அவர்களுக்கு கொடுக்காமல் இவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்காகத்தான். நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் பல நம்பிக்கைகளை கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். வேறு எது பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம். இனி உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு மீண்டும் இவர்கள் இது போன்ற மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளுக்குள் சிக்கிவிடாமல் காத்திட வேண்டும். உன்னால் மட்டுமே ஒரு முடிந்த காரியம். ஏனென்றால் நீ கொடுக்கின்ற அன்பு போல யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாது. நீ காட்டுகின்ற அந்த நம்பிக்கை போல யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அதனை உணர்ந்து கொண்டதனால்தான் உன் பிரத்யங்கரா இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் உணர்ந்து கொண்டதனால்தான் நான் இத்தனை முறை உன்னிடத்தில் தேடி தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன தர நினைத்தாலும், நான் இருந்து உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்க முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் நீ நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நம்முடைய சிந்தனைகளை சிதறவிட்டு நம் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை விட்டுவிடக்கூடாது. நடப்பது எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக இவர்கள் ஒதுங்குகிறார்கள், எதற்காக ஓர் விஷயத்தில் இருந்து விலகி நிற்கிறார்கள் என்பதனை எல்லாம் சரியான புரிதலோடு புரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி வருகின்ற பல துன்பங்கள் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும். இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகவே தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் வந்துவிடும். உடன் பிறந்த உறவின் மனநிலையும் உன் பக்கம் திரும்பிவிடும். எந்த சூழ்நிலையிலும் யாராலும் இவர்களை அவர்களின் வசப்படுத்திவிட முடியாது. எதற்கும் கலங்காமல் இரு. அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் இவர்களை நீ மீட்டெடுத்து விட்டால் போதும்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.